ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மருஸ் அப்டேட். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் விலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. விநாயகர்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது கொழுக்கட்டை தான். ஸோ அதனால் கொழுக்கட்டையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொல்லிவிட்டு அம்மா கொழுக்கட்டைக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பூஜை ரூமை டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வேலையாக இருந்தேன். டெக்கரேட் பண்ணி முடித்ததுமே அம்மா பூரண கொழுக்கட்டை செஞ்சுருந்தாங்க. நான் வாழை இலையில் ஒரு கொழுக்கட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வேலையாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வாழை இலையில் ஒரு கொழுக்கட்டை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. என்னதான் நம்ம வெளியிலேருந்து விநாயகர் சிலை வாங்கியிருந்தாலுமே எப்போவுமே மஞ்சள் வச்சு ஒரு பிள்ளையார் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செய்வாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். இந்த தடவை நாங்கள் வாங்கியிருந்தது பிள்ளையார் கூட பிங்க் கலரில் வாங்கியிருந்தோம். நல்லா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. நீங்களும் மஞ்சள் வச்சு பிள்ளையாரெல்லாம் உங்கள் வீட்டில் செஞ்சுருந்தீங்களா அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு பூரண கொழுக்கட்டை தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் என்ன மாதிரியே பூரண கொழுக்கட்டை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் ஒயிட் கார்ட் கொடுத்துருங்க. அப்புறமா விநாயகருக்காக தாளித்து சுண்டல் ஒன்று பண்ணியிருந்தோம். வாழை இலை கொழுக்கட்டைக்கு சர்க்கரை பாகு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்ல நேரத்துக்குள்ளே சாமி கும்பிடணுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வேலையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஓவராலாக எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். சாமி கும்பிட்றது மட்டும்தான் பாக்கி. விளக்கு பொருத்தும் போது என் பாப்பா செஞ்ச காமெடியை நீங்களே பாருங்கள். May God bless you, dear. May God bless you, dear. May God bless you. Bless you. உனக்கு ரோச்சா தொண்ணூற்றொம்பது மண்டையில் சொல்லிடும். நல்லபடியாக சாமி கும்பிட்டு நாங்களுமே பிரசாதம்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கருப்பு சுண்டலில் ஒரு வடை ஒன்று பண்ணியிருந்தேன். தாளித்த வெள்ளை சுண்டல், வாழை இலை கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை,
ஸ்வீட்ஸ் எல்லாமே கடையிலே வாங்கிட்டோம். பொரி, அவல், ஸ்வீட்ஸ் வந்து மைசூர்பா, காஜு கட்லி, விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச லட்டு. இதுதான் எங்கள் வீட்டு ஸ்பெஷல். பிரசாதம் நிறையா இருந்ததுனால இதவே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டோம். அன்றைக்கி ஈவினிங் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அன்றைக்கி டேவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் இப்படி தான் விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டட்டா பாய்.